அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போறோம். வித் ரெசிபியோட பார்க்க போறோம். காலையிலேயே சூடா காஃபியோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஹாலிடே. இது இப்போதான் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 19 டே ஹாலிடே இங்கே விட்டுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டே தான். எப்படி இந்த ஹாலிடே வந்து நம்ம போக போறோம் அப்படின்னு நினைச்சாலே ஒரே எனக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து பையனை வச்சுட்டு வீட்டில் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பசில்ஸு, கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு வந்து பரோட்டா வித் சால்னா சாப்பிடும் போல ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பரோட்டா வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். பட் பரோட்டாக்கு என்னென்னா காலையிலேயே வந்து மாவு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டோன்னா மதியம் போடுறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மைதா கூட ஒரு எக்கு, 1 டீஸ்பூன் வந்து சுகர் வித் சால்ட், தேவையான அளவு சால்ட் வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாதிரி எண்ணெய் இல்லைன்னா கீ ஏதாவது சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா வந்து நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த டோ. நமக்கு பரோட்டாக்கு சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி தண்ணி ஊற்றி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா நல்ல ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி இஞ்சி இஞ்சி கொடுத்து நம்ம பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு 2 hours மாதிரி ஊற விட்டுறணும். திரும்பவும் 2 hours ஊறினதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நல்லா வந்து அதை திரும்பவும் நல்லா நம்ம உருட்டிட்டு நம்ம பரோட்டாக்கு தேவையான அளவு வந்து பால் மாதிரி போட்டு வச்சுக்கணும். இதுதான் வந்து பரோட்டாவோட பேசிக். இது எந்த அளவுக்கு பரோட்டாக்கு மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து சூப்பராக வரும். கையில் இந்த மாதிரி நம்ம இப்படி பிடிச்சி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். எல்லா பரோட்டாக்கும் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து வரும். இதோட பேசிக் இது என்னென்னா இதுக்கு மேலே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பரோட்டா வந்து காயாமல் இருக்கும். இல்லைனா வந்து அந்த மாவு வந்து காஞ்சிடும். நல்லா காயாமல் இருந்தால் தான் பரோட்டா வந்து நல்லா இழுக்க முடியும். நான் வந்து இன்றைக்கி வந்து விசிற போகிறதில்ல, இழுத்து தான் நான் வந்து செய்ய போகிறேன். எனக்கு வந்து விசிற தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் தான் நான் செய்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக காற்று போகாத அளவுக்கு நல்லா ஒரு பிளேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா திரும்பவும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஊற விட்டுறணும். நான் வந்து ஸ்டவ்வுக்கு மேலே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நம்ம எதாவது செய்கிறப்ப அந்த ஹீட்லேயே வந்து மாவு வந்து நல்லா வந்து சூடாகும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டவ் மேலே அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். சைட் பை வந்து சால்னா தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன். நல்லா இன்றைக்கி சிக்கன் போட்டு கோழிக்கறி ஆனோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, அந்த பே லீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். நல்லா வாசமாக இருக்கும் இது போட்டு தாளிக்கிறப்ப. நல்லா ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா 1.5 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டேன். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கிட்டேன். தென் அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி. நல்லா இதை வந்து வதக்கிட்டு இதுக்கு நான் என்ன மசாலா எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா வெறும் பெப்பர், ஜீரகம், சோம்பு எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து குழம்பு தூள், அந்த கொரியண்டர் தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. எதுவுமே ஆட் பண்ணாம செய்றப்ப நமக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அந்த பச்சை வாசம் வதங்குனதுக்கப்புறம், நல்லா தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நான் பக்கத்துல என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா, கொஞ்சமா கசகசாவும், முந்திரி பருப்பு ஒரு 6, 7 முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அத வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நமக்கு வந்து திக்னஸ் குடுக்கும் நல்லா. அது வந்து அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி, கூடவே உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். நல்லா இது வந்து அந்த சட்டியிலேயே அந்த சிக்கன் வேகுற அளவுக்கு நமக்கு கொதிக்கிற அளவு தெரியும் பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் கரெக்ட்டா ஒரு தோராயமா அந்த டைமிங் படி பார்த்தோன்னா. அந்த மாரி நான் வந்து மூடி வச்சுட்டேன்.
நல்லா கொதிச்ச உடனே கடைசியில ஒரு கொஞ்சமா வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொரியண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணி இறக்கிட்டேன். கடைசியில நம்ம வந்து ஆட் பண்றப்ப அதோட வாசம் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா இப்ப சாப்பிட போற நேரத்தில நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பராட்டாக்கும் மாவு வந்து திரட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாரி கவுண்டர் டாப்பே நல்லா கிளீன் பண்ணிட்டு இதில தான் நான் வந்து இந்த மாரி இழுத்துட்டுருக்கேன். நீங்க வந்து பெரிய பிளேட்டு அந்த மாரிலாம் இருந்தா கூட நீங்க அத திருப்பி வச்சு தாம்பூலம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதில கூட இந்த மாரி செய்யலாம். நல்லா ஆயில் தான் நமக்கு வந்து தேவை அப்ளை பண்றதுக்கு. நமக்கு பூரிக்கட்டை அந்த மாரிலாம் எதுவுமே உருட்ட வேணாம். இந்த மாரி நீங்க நல்லா ஆயில் போட்டுட்டு, கையாலேயே நல்லா இந்த மாரி இழுத்து விட்டீங்கன்னா வரும். சைட்ல அந்த கார்னர புடிச்சுக்கிட்டு, நல்லா இப்டி இப்டி ஆட்டி ஆட்டி இப்டி இழுத்தீங்கனாலே அது வந்து நல்லாவே வரும். நான் அதுக்கு தான் வந்து ஃபாஸ்ட் மோட்ல போடாம ரொம்ப ஸ்லோவாவே இதில நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பரோட்டா வீச தெரியல அப்டிங்கிறனால தான் நம்ம நெறைய பேர் வந்து பரோட்டா வந்து வீட்ல வந்து போடவே மாட்டோம். இந்த டெக்னிக் தெரிஞ்சா நம்ம வீட்லயே வந்து போடலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாவே பராட்டா சாப்பிடும் போல ஒரே கிரேவிங்ஸா இருந்துச்சு. எங்க ஊர்லலாம் எங்க சொந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பராட்டாவும் இந்த கோழிக்கறி அணம் அதுதான் வந்து கல்யாணத்துக்கே மோஸ்ட்லி வப்பாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இதனாலேயே எங்க ஊருக்கு போறப்பலாம் நான் வந்து பராட்டா வாங்கிட்டு வர சொல்வேன் எங்க அம்மாவ, இந்தியால இருக்கிறப்ப. இங்க வந்துட்டு நம்ம எங்க போய் வாங்குறது? இங்க ஃப்ரோசன் பராட்டா தான் கிடைக்கும். ஸோ நம்மளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் மதியம் லஞ்சுக்கு செய்றப்ப நமக்கு வந்து ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளமும் எதுவும் வராம இருக்கும். அதனால நான் வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஒன் பை ஒன் அதே மாரி வந்து நான் போட்டும் வச்சுக்கிட்டேன். தென் போட்டு வச்ச பரோட்டாவ எடுத்து இந்த மாரி கையாலயே தட்டிக்கலாம். பூரிக்கட்ட வச்சு உருட்டலாம் வேணாம். நம்ம கையாலயே அப்படியே பிரஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். கல்லு சூடு பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் வேகுற அளவுக்கு மட்டும் நான் வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓரளவு எல்லா பரோட்டாவையும் ஹாஃபா நான் போட்டு எடுத்துட்டு, கடைசியில வந்து எண்ணெய் விட்டு அத வந்து செகண்டா திரும்பவும் ஒரு தடவ வந்து நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4, 5 பரோட்டா இந்த மாரி சுட்டு எடுத்தோனே 2 பேனா வச்சுக்கிட்டேன். 2 பேன் எடுத்து ஹாஃபா சுட்டதுக்கு சைட்லயே வச்சுக்கிட்டு, நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு, நல்லா ஆயில் போட்டு, நல்லா சூடா வச்சு, திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆயில் மட்டும் போடாம, கொஞ்சமா நம்ம வந்து அது கூட நெய்யும் ஆட் பண்ணியிருந்தோம்னா, நல்லா வந்து வாசமா இருக்கும். பட் நான் நெய் போடல. நெய் போடலனாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா செவந்து வருது பாருங்க. இந்த செவந்து வரதுக்கு காரணமே, நம்ம அதுல வந்து சர்க்கரை ஆட் பண்றோம் பார்த்தீங்களா? மாவு பெசைறப்ப. அதனால தான் வந்து இந்த மாரி நல்லா செவந்து வரும். இல்லன்னா செவந்து வராது அந்த அளவுக்கு. நம்ம டேஸ்ட்டும் பார்க்குறப்ப இந்த மைதால வந்து அந்த சர்க்கரை ஆட் பண்றப்ப, அது சாப்பிடுறப்பயே நல்லாருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஹைலைட்டே இந்த வந்து அந்த பராட்டா வந்து அடிக்கிறது தான். என் ஹஸ்பண்ட் தான் எப்போதும் இது வந்து அடிச்சு குடுப்பாங்க. பட் அப்ப வெளிய போயிட்டாரு அவரு. அதனால நானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன். அத அடிக்கிறப்பயே பக்கத்துல அந்த ஃப்ளேக்லாம் வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னோட ஃபேவரைட் திங். அத அப்படியே எடுத்து அப்படியே உள்ள விட்டாச்சு. சூப்பரா சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆவி பறக்க பறக்க அந்த பரோட்டா வச்சு சால்னா ஊத்தி சாப்பிடுறப்ப அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அத நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்ல வெளிய நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. உள்ள நல்லா லேயரா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.